எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு, சீரகம், சோம்பு இல்லை கொஞ்சம் கொஞ்சம் சோம்பில் கொஞ்சம் கொஞ்சமாகவே போடுங்க. இப்போ வெங்காயம், இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை கையில் கிள்ளி போடுங்க. வெங்காயம் நல்ல மணம் வருதுங்க, சூப்பராக. இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையே அப்படியே வதக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சுங்க ஓரளவுக்கு பாருங்க, தெரியுதா? இப்போ ஈரலை போட்டுக்கலாம். இதில் தக்காளியை சேர்க்காதீங்க. தக்காளி சேர்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப தண்ணியாகி அது டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா சில பேர் தொக்கு மாதிரி செஞ்சுட்டு அதில் போடுவாங்க. நீங்கள் தக்காளி சேராமல் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ஓரளவுக்கு இதுவும் எண்ணெயில் வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். தனியாத்தூள் ஒரு 3/4 ஸ்பூன், காஷ்மீரி சில்லி 1 ஸ்பூன், அப்புறம் ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் ஏற்கனவே நான் கழுவும் போதே அதில் போட்டுட்டேன், அதனால் வேண்டாம், இது போதும். அப்படின்னா குக்கர் விசில், அதாவது ஒரு 7-8 விசில் வச்சுட்டு செய்யணும். ஈரல், இந்த மண்ணீரல் பத்தை இதெல்லாம் நம்ம குக்கர்லலாம் போடவே தேவையில்லை. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் செய்யும் போது அது மாதிரி போட்டுட்டு ரப்பர் மாதிரி ஆயிடுச்சு. அதனால் ஒரு டைம் இப்படி செஞ்சு பார்த்தேன், நல்லா செம்மையாக இருந்துச்சு. இப்போது உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான், உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி நிறைய ஊற்றாதீங்க, சும்மா அப்படி லைட்டாக ஊற்றி விடுங்க. இப்போ இது ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். அதில் நல்லா வெந்துடும். ரொம்ப நேரம் வேக வேணாம், ரொம்ப நேரம் வெந்துச்சுன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். அவ்வளோதாங்க, இங்கே பாருங்கள், சூப்பராக கிரேவி மாதிரி வந்துடுச்சா? நீங்கள் கொஞ்சம் சப்பாத்தி சாப்பிட்ற மாதிரி இல்லை தோசை தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கிரேவியாக எடுத்துடுங்க, கொஞ்சம் தண்ணியாகவே. இல்லை சாப்பாடுக்கு தொட்டு சாப்பிட்ணுன்னா அது பாருங்கள் நல்லாவே சுண்டிடுச்சு இது. இப்போ லாஸ்ட் அந்த ஃபைனல் டச் கொத்தமல்லி அண்டு கொஞ்சமாக பெப்பர் போடலாம். அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம வீட்டில் சின்ன பசங்க தான், பொம்பளை பசங்க ஏஜ் அட்டன் பண்ணவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க. ஏன்னா அவங்க மந்த்லி பீரியட்ஸ் வரப்போ நிறைய ரத்தப்போக்கு இருக்கும். அந்த டைமில் நம்ம இதை செஞ்சு, அந்த டைம் இல்லை, நீங்கள் அடுத்த வாரம் அந்த டேட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கூட செஞ்சு கொடுக்கலாம். செஞ்சு கொடுத்தீங்கன்னா உடம்புல ரத்தம் ஊறும், அவங்களும் டயர்ட் ஆகாமல் இருப்பாங்க. ஓகேவா? எல்லோரும் செஞ்சு சாப்பிடுங்க. என்னோடய சமையல் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. புதுசாக வரவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நிறைய வீடியோஸ் என்னோடய சேனலில் போட்டிருக்கேன், அதையும் போய் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.